அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ ரைஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் நிறையாவே நெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் போட்டு கொஞ்சம் அந்த பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுட்டு 2 பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அந்த டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு அது ஒரு 2 வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம் 2 டம்ளர் வச்சுருந்த அரிசி. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் மூடி வச்சுட்டு சிம்மில் 15 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் போனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். கீ ரைஸ் ரெடி. இது கூட கொஞ்சம் ஃப்ரைடு எக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.